கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று தந்தை, மகன், தூய ஆவியார் என்ற மூவொரு கடவுளுடைய பெருவிழாவினை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். நாம் இவ்வளவு நாட்களாக கொண்டாடிய அந்த பெருவிழாக்களிலே திருவிழாக்கள் எல்லாமே ஒவ்வொரு நிகழ்வை மையப்படுத்திய ஒரு விழாவாகத்தான் இருந்தது. ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பு, அவருடைய உயிர்ப்பு, விண்ணகம் சென்றது, தூய ஆவியினுடைய வருகை, ஆண்டவர் இயேசுவை பற்றிய அந்த பிறப்பின் அறிவிப்பை அறிவித்தது. இது போல ஏராளமான அந்த திருவிழாக்களும் பெருவிழாக்களும் ஒரு நிகழ்வை மையப்படுத்திய விழாக்களாகவே இருந்தது. ஆனால் இந்த தந்தை, மகன், தூய ஆவியார் என்ற பெருவிழா மட்டுமே ஏதோ ஒரு அறிவு சார்ந்த, சிந்தனை சார்ந்த, அறிவுக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒரு நிகழ்வை அல்ல, மாறாக ஏதோ ஒரு சிந்தனையை மட்டுமே அடிப்படையாக கொண்டு கொண்டாடுகின்ற விழாவாக நமக்கு தோன்றலாம். புனித அகுஸ்தீனாரும் தன்னுடைய வாழ்விலே அதைத்தான் நினைத்து கொண்டே இருந்தார். எவ்வாறு தந்தை, மகன், தூய ஆவியார் என்ற மூவருமே ஒரே கடவுளாக இருக்க முடியும்? 3 நபர்களும் ஒரே கடவுளாக எப்படி இருக்க முடியும்? அதை பற்றி நான் கண்டிப்பாக விவாதிப்பேன், அதை பற்றி நான் சிந்தனையை நான் எழுதுவேன், இந்த மக்களுக்கு நான் எடுத்துச் சொல்லுவேன் என்ற எண்ணத்தோடு கடற்கரையிலே நடந்து வருகின்றார். எப்படியாவது என்னிடம் இருக்கின்ற மூளையை பயன்படுத்தி தந்தை, மகன், தூய ஆவியானவர் என்ற அந்த மூவொரு கடவுளை பற்றிய அந்த மறை உண்மையை மக்களுக்கு எளிதாக நான் விளக்கி விடுவேன் என்ற எண்ணத்தோடு வந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர் கண்ட காட்சி ஒரு வித்தியாசமான காட்சி. சிறுவன் ஒருவன் ஒரு சின்ன சிப்பி, கிளிஞ்சல் சிப்பியை எடுத்து கடற்கரையிலே ஒரு குழியை தோண்டி ஓடி போய் அந்த கடலில் இருந்த தண்ணீரை அந்த சிப்பியிலே எடுத்துக்கொண்டு ஓடி வந்து அந்த குழியிலே ஊற்றி கொண்டிருந்தான். இதனை பார்த்து கொண்டிருந்தார் புனித அகுஸ்தீனார். அந்த சிறுவன் செய்த அந்த செயலை பார்த்து ஆச்சரியமாக அவனிடம் கேட்டார், தம்பி என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்? உடனே அந்த சின்ன பையன் சொன்னா, அதோ பாருங்க கடல், அந்த கடலை இந்த சிப்பி இருக்கு பாத்தீங்களா, அந்த சிப்பியில எடுத்துட்டு வந்து இந்த சின்ன குழி இருக்குல்ல, அதுல ஊத்தி அந்த கடலையே நான் காலி பண்ண போகிறேன், அந்த கடல்ல எல்லா தண்ணியையும் இந்த சிப்பியில எடுத்து இந்த குழிக்குள் நிரப்ப போகிறேன் என்று சொன்னவுடன் அகுஸ்தீனாருக்கு சிரிப்பு வந்து விட்டது. என்ன தம்பி சொல்ற? இத்தனோண்டு சிப்பி, கடல் அவ்வளவு பெருசு, எவ்வளவு தண்ணி இருக்கு பாத்தியா, இந்த சின்ன சிப்பியில அந்த தண்ணியை எடுத்துட்டு அவ்வளவு தண்ணியை எடுத்துட்டு வந்து இந்த சின்ன குழிக்குள்ள எப்படி ஊத்த முடியும்? அது சாத்தியமா என்று கேட்ட பொழுது அந்த சிறுவன் சொன்னாராம், அது உன்னுடைய சிந்தனையும் அதுதான். கடவுள் கடலை விட பெரியவர். உன்னுடைய சிப்பி என்ற அந்த சிறிய மூளையை பயன்படுத்தி ஒரு கருத்தியல் என்பதன் அடிப்படையிலே தந்தை, மகன், தூய ஆவியார் என்ற அந்த உறவை நீ சுருக்கிவிடலாம் என்று எண்ணுவது இது போல ஒரு முட்டாள்தனம் தான் என்று சொல்லிவிட்டு அந்த குழந்தை மறைந்து போனதான். அப்பொழுது நினைத்தார், கண்டிப்பாக தந்தை, மகன், தூய ஆவியானவர் என்பது ஒரு கருத்தியல் அல்ல, அது ஒரு அறிவு அல்ல, மாறாக அது ஒரு உணர்வு, அது ஒரு உறவு என்பதை அந்த நேரத்திலே அவர் புரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார் புனித அகுஸ்தீனார். மேலும் அந்த சிறுவனுடைய அந்த வார்த்தைகளும் அந்த செயல்பாடும் அவரை மிக ஒரு தாழ்நிலையான ஒரு பணிவுடன் வாழ வைத்து அவரை பேச வைத்தது. எவ்வாறு என்றால், அன்பை காண முடிந்தால் மூவொரு இறைவனையும் காண முடியும் என்று சொல்லிவிட்டார். ஒரே வார்த்தைக்குள் அடக்கிவிட்டார். அன்பை காண முடிந்தால் மூவொரு கடவுளையும் நம்மால் காண முடியும். அன்பை நம்மால் காண முடியாது, அதை உணர முடியும், அதனை நாம் ஆழ்ந்து அனுபவிக்க முடியும். அதே போலத்தான் மூவொரு கடவுளையும் நாம் உணர முடியும், அதனை ஆழ்ந்து அனுபவிக்க முடியும்.